சொந்தங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாளே ஒரு தட்டு எடுத்துங்க. அந்த தட்டில் 2 வெத்தலை, 2 பாக்கு, வாழைப்பழம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி 2 வைக்கலாம், 4 வைக்கலாம், 6 வைக்கலாம் வச்சுங்க. அதுக்கப்புறம் மாம்பழம், பலாசொலை, முக்கனி வைக்கணுன்றாங்க. ஆனால் எனக்கு பலாசொலை கிடைக்கல, அதனால் பலாசொலை வைக்கல. மற்றபடி சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை எல்லாம் என்ன பழம் எனக்கு கிடச்சிதோ நான் அந்த பழத்தெல்லாம் வச்சுருக்கேன். வச்சு அதில் கிழங்கு மஞ்சள், மஞ்சக்கயிறு, குங்குமம், உப்பு, அரிசி, பச்சரிசி அதை வச்சு அதில் ரூபா நோட்டுகளை வச்சு அதுக்குள்ள சில்லறை காசுங்க உங்களால் எவ்வளோ வைக்க முடியும் ரூபா நோட்டை வைக்கலாம். அதே மாதிரி சில்லறை காசுங்களை வச்சு அதுக்கு முன்னே ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில் உங்களால் முடிஞ்ச நகை, எந்த நகை வேணுமோ, செயின் இருக்குது, நெக்லஸ்க்குதோ இல்லை மோதிரம் என்ன இருக்குதோ ஒரு நகையை வச்சுட்டு அதை கண்ணாடி முதல் நாள் நைட்டே வச்சிடணும். வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குளிக்க போக்குள்ள அந்த குளிக்கிற தண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு குளிச்சுட்டு வந்து அந்த பூஜை அந்த கண்ணாடி வழியாக நம்ம தட்டில் வச்சுருக்கோம்ல கனிகள், பணம், கிழங்கு, மஞ்சள் கிழங்கு, உப்பு, அரிசி, தாலிக்கு கயிறு, குங்குமம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கங்க. அந்த தட்டில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமம் வச்சுட்டு 1 ரூபா காயின் 11 காயின் எடுத்துங்க. காயின் எடுத்து அந்த காயினில் உங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் இருந்தால் பாருங்கள். மஞ்சள் கலர் பேப்பர் கிடைக்கலாம். வெள்ளை பேப்பரில் மஞ்சளை தடவிட்டு அதை காய வச்சு நாளே வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, கல்யாணம் ஆகணுமா, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுமா, என்ன உங்கள் தேவையோ அதை எழுதி உங்கள் குலதெய்வத்து பேரை போட்டு, என் குலதெய்வமே எனக்கு இதை நடத்தி கொடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி அந்த 1 ரூபா நாணயத்தை ரவுண்டாக அடுக்கிட்டு அந்த நாணயத்து மேலே இந்த நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கள அந்த பேப்பரை வச்சு பூஜை ரூமில் வச்சுடுங்க. வச்சுட்டு அன்னை பொழுது நம்ம என்ன செய்வோம், வடை பாயசத்தோடு தான் செய்வோம். வடை பாயசத்தோடு செஞ்சு படைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி சொந்தங்களே.